ஸ்ரீ சத்துரசித்தி லிங்க மாஹாத்மியம் 69ஆம் அத்தியாயம் சங்கம ஈஸ்வர லிங்கம். குறிப்பு: லிங்கம் சிப்ரா மற்றும் 2 ஆறுகளுடன் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. எனவே சங்கமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் மன்னர் சுபாகு மற்றும் ராணி விசாலாட்சியின் கதை கடவுள் 2 பிறவிகளில் அவர்களின் இணைவை ஏற்படுத்தினார். எனவே ஒன்றிணைக்கும் கடவுள் சங்கமேஸ்வரர் என்று அறியப்பட்டார் என்பதை காண்பிக்கிறது. ஈஸ்வரனார் கூறினார்: தேவி பார்வதி, 69வது தெய்வத்தின் கதையை கவனமாக கேளுங்கள். அதனை காண்பதன் மூலம் ஒருவர் எப்போதும் மீண்டும் இணைவதை அனுபவிக்க முடியும். தேவியே, கலிங்க உலகில் சுபாகு என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் மிகவும் பக்தி உள்ளவனாகவும் யாகங்களை செய்பவனாகவும் உலகம் முழுவதும் அறியப்பட்டான். அவர் மனைவி விசாலாட்சி வீரிய விழிகளை கொண்டவள். காஞ்சிபுரத்தில் வசிக்கும் திருத்தன்வனின் மகள். ஒரு சத்திரியனின் கடமைகளுக்கும் சபதங்களுக்கும் அர்ப்பணிப்புடன் இருந்தாள். அவர்கள் பரஸ்பர அன்பை கொண்டிருந்தனர். நண்பகலில் அரசருக்கு தலைவலி ஏற்படும். என் அன்பானவளே, மருத்துவர்கள் தயாரித்த மருத்துவ கலவைகளும் மருத்துவ அறிவியலில் தேர்ச்சி பெற்றவர்களும் தலைவரும் கூட எந்த பலனும் அளிக்கவில்லை. வலி நாளுக்கு நாள் அதிகரித்தது. இப்படியே நீண்ட காலம் கழிந்த பின்னர் தேவி தன் கணவரின் துயரத்தால் மிகவும் துன்பப்பட்ட விசாலாட்சி அரசரிடம் கூறினார்: பூமியின் தலைவரே, இந்த தலைவலியால் உங்களுக்கு முதுமை ஏற்படுகிறது. எனவே பகவானே, மருத்துவர்கள் ஏராளம். அவர்கள் அனைவரும் அறிவியலின் பல்வேறு பிரிவுகளின் நிபுணர்கள். அவர்கள் அதை குணப்படுத்தும் முயற்சி செய்கிறார்கள். இன்னும் அது அடக்கப்படவில்லை. இவ்வாறு கேட்டதற்கு மன்னர் சுபாகு தனது அன்பு மனைவிக்கு அன்புடன் பதிலளித்தார்: அழகான பெண்ணே, ஒவ்வொரு உடல் கொண்டவரின் உடலும் மகிழ்ச்சி மற்றும் துன்பம் இரண்டையும் அனுபவிக்கிறது. முந்தைய கர்மாக்களின் படிதான் ஒருவர் மகிழ்ச்சி அல்லது துன்பத்தை பெறுகிறார். அந்த அரசரால் அவள் இவ்வாறு ஞானம் பெற்றாலும் சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணே, ராணி தனது பாசத்தால் அவனுக்காக ஆழ்ந்த துக்கத்தில் இருந்தாள். அவள் மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். அரசரை அவளை தடுக்க மிகவும் முயன்றார். ஆனாலும் அவள் அவரிடம் மீண்டும் மீண்டும் கேட்டாள். அப்போது மன்னர் புன்னகைத்து கொண்டே அரசியாரிடம் கூறினார்: அழகு பெண்ணே, இந்த நோயின் தோற்றம் குறித்து தாங்கள் கேட்க விரும்பினால் இந்த இடத்தில் உண்மையான காரணத்தை நான் கூற மாட்டேன். சித்தர்களும் கந்தர்வர்களும் நாடிய மகா காலவனத்திற்கு சென்ற பின்னர் உங்களுக்கு இன்னும் ஆர்வம் இருக்கிறதா என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். நாளை காலை தூய புன்னகையின் பெண்ணே, நானும் தங்களுடன் அங்கு செல்வேன். அவரது வார்த்தைகளை கேட்டதும் அரசியார் மிகவும் ஆச்சரியம் கொண்டு மங்களகரமான மகா காலவனத்திற்கு செல்ல ஆர்வமாக இருந்தாள். இரவு கடந்துவிட்டது. விடியற் காலையில் சிறந்த மன்னர் தனது மனைவியுடன் ஒரு பெரிய படையால் சூழப்பட்டார். சரியான நேரத்தில் அவர் அற்புதமான மகா காலவனத்தை அடைந்தார். புத்திசாலி மன்னர் சிப்ராவின் கரையில் முகாமிட்டார். 3 பாதைகளில் பாயும் கங்கை பாதாள உலகங்கள் வழியாக அங்கு தோன்றுகிறது. 2வது நதி நீலகங்கை. இவை இரண்டும் சிப்ராவுடன் இணைகின்றன. அந்த 3 நதிகளின் சங்கமத்தில் உள்ள லிங்கம் சங்கமேஸ்வரம். இது கங்கையால் சிப்ரா மற்றும் நீலகங்கையுடன் போற்றப்பட்டது. அங்கு வந்தவுடன் சுபாகுவை குறித்து சிந்தித்து கொண்டிருந்த அரசியார் அவரிடம் கேட்டாள்: காரணம் இங்கே கூறப்படட்டும். முன்பு ஐயனே, காரணம் இங்கே கூறப்படட்டும் என்று நீங்கள் எனக்கு வாக்குறுதி அளித்திருந்தீர்கள். தங்களின் மையல் நாயகி இவ்வாறு கூறியதும் மன்னர் சுபாகு தனது மையல் நாயகியிடம் அன்புடன் கூறினார். மீண்டும் மீண்டும் புன்னகைத்தார். அழகான பாதங்கள் கொண்ட பெண்மணியே, நிம்மதியாக உறக்கம் கொள்ளுங்கள். புகழ் பெற தகுதியான பெண்ணே, நாங்கள் இப்போது மிகவும் சோர்வாக இருக்கிறோம். காலையில் தலைவலிக்கான காரணத்தை நான் தங்களுக்கு கூறுகிறேன். அன்று இரவு கழிந்தது. அதிகாலையில் சிறந்த மன்னர் பரமேஸ்வரனின் மகத்துவத்தை விவரித்தார். நான் எப்போதும் வேதங்களை இகழ்ந்து இகழ்ந்து கொண்டிருந்த ஒரு கீழ்த்தரமான சூத்திரன். நான் எப்போதும் நம்பிக்கை துரோகம் செய்தேன். நீங்களும் அவ்வாறே செய்தீர்கள்.
எங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் வழக்கமாக கெட்ட குணம் கொண்டவன், பிராமணர்களையும் தேவர்களையும் ஏமாற்றுபவன். அழகில்லாத மற்றும் கரடு முரடான அந்த துஷ்டன் ஒரு பாவமுள்ள நபரின் உள்ளார்ந்த குணங்களை கொண்டிருந்தான். பின்னர் 12 ஆண்டுகள் நீடித்த ஒரு பயங்கரமான வறட்சி ஏற்பட்டது. அது அனைத்து உயிரினங்களையும் பயமுறுத்தியது. நான் தங்கள் மகனையும் பிரித்தேன். அது என்னை துயரத்தால் தூண்டப்படுகிறது. நான் மிகவும் வெறுப்படைந்தேன். நான் இறக்க விரும்பினேன். தற்போது இந்த வார்த்தைகளை நான் உச்சரித்தேன். நான் எந்த தகுதியும் இல்லாதவன். நான் எப்போதும் பாவச் செயல்களை குறித்து சிந்திப்பதில் ஈடுபட்டுள்ளேன். என் மகன் மற்றும் மனைவியுடன் மீண்டும் இணைவது மிகவும் கடினம். மிகவும் பாவமுள்ள ஒருவன் பயங்கரமான குற்றங்களை செய்த பின்னரும் எவ்வாறு கவலையற்ற முறையில் உறக்கம் கொள்ள முடியும்? தன் குடும்பத்திற்காக அவன் இவ்வாறு குற்றங்களை செய்கிறான். ஆனால் அவன் தன்னைத்தானே விடுவித்து கொள்ள வேண்டும். தர்மம் மட்டுமே மிகப்பெரிய உறவினர். தர்மம் மட்டுமே மிகப்பெரிய குறிக்கோள். தர்மத்தின் மூலம் எல்லாம் அடையப்படுகிறது. எனவே ஒருவர் தர்மத்தை நாட வேண்டும். நான் இப்படி எண்ணிக்கொண்டிருந்த போது என் அன்பானவரே, என் வாழ்க்கை அழிந்துவிட்டது. கோடிக்கணக்கான நரகங்களில் எனக்கு பல்வேறு வகையான சித்திரவதைகள் ஏற்பட்டன. இறக்கும் நேரத்திலும் தர்மத்தை புகழ்ந்து சில வார்த்தைகளை நான் உச்சரித்திருந்தேன். அதன் பலனால் நான் சிப்ராவின் புனித நீரில் ஒரு மீனாக பிறந்தேன். அதே சிறந்த வனத்தில் ஒரு பெண் கழுகாக பிறந்தாய் நீ. மழைக்காலம் வந்தபோது சூரியன் ஆஸ்லேஷா விண்மீன், அதாவது ஆதிசேஷனின் ஆயில்ய நட்சத்திரத்தின் 3 நதிகள் நீரோட்டத்தால் நான் இழுத்து செல்லப்பட்டு நீர் மேற்பரப்பில் இருந்து தூக்கி எறியப்பட்டேன். அழகான பெண்ணே, நீ என் தலையை பிடித்து உன் நகங்களால் என்னை கிழித்தாய். அழகானவளே, உன்னால் நான் சங்கமேஸ்வர பகவானின் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டேன். அதே நேரத்தில் அழகான பெண்ணே, என்னுடன் இணைந்து மீனவர்களின் கரங்களால் நீ மரணத்தை சந்தித்தாய். நான் இறக்கும் நேரத்தில் பகவான் சங்கமேஸ்வரரை இவ்வாறு தரிசித்தேன். சிப்ரா, கங்கை மற்றும் நீலகங்கையின் நீரில் நான் ஒரு முழுமையான துறவறம் செய்தேன். அந்த இறைவனை தரிசித்ததன் மூலம் மட்டுமே நான் கலிங்கத்தின் சாம்ராஜ்யத்தில் ஒரு அரசராக பிறந்தேன். அழகான பெண்ணே, நான் அனைத்து மன்னர்களாலும் வணங்கப்பட்டேன். க்ஷத்திரியர்களின் புனித விரதங்களிலும் அனுசரிப்புகளிலும் ஈடுபட்ட காஞ்சிபுர மன்னன் திருத்தன்வனின் அழகான மகளாக நீ பிறந்தாய். அந்த லிங்கத்தை கண்டதன் மூலம் நாங்கள் இருவரும் அரச அந்தஸ்தை பெற்றோம். உன்னால் நகங்கள் கிழிக்கப்பட்டேன். அவர்களால் தடிகள் அடிக்கப்பட்டேன். நண்பகலில் இந்த வருத்தகரமான சம்பவம் எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் என் தலைவலி இந்த தெய்வத்தின் தரிசனத்தால் என்னுடைய முந்தைய பிறவிகளை நினைவு கூறும் சக்தி எனக்கு கிடைத்துள்ளது. எனவே அழகு பெண்ணே, தான் முன்பு என்னிடம் கேட்டதை நான் கூறிவிட்டேன். அழகு பெண்ணே, நீ எங்கு செல்ல விரும்புகிறாயோ அங்கு செல்வாய். நான் இங்கேயே இருக்க வேண்டும். இந்த தெய்வ சங்கமேஸ்வரரை நான் நாட வேண்டும். பின்னர் நீலத்தாமரை போன்ற விழிகளை கொண்ட, குறைபாடற்ற அங்கங்களை கொண்ட அந்த பெண் ஒரு கூச்ச சுபாவமுள்ள அழுகையை உச்சரித்து தன் கணவரிடம் கூறினாள், இறைவனே, மனிதரல்லாத கருப்பையில் வாழ்க்கையின் போக்கில் நடந்த முந்தைய பிறவியின் செயல்களை நானும் நினைவில் கொள்கிறேன். இந்த லிங்கத்தின் மகத்துவத்தினால் தான் தூய்மையான மற்றும் மாசு இல்லாத குடும்பங்களில் நாம் மனித வாழ்க்கையை மீண்டும் பெற்றுள்ளோம். ஒப்பிட முடியாத மகிமையும் செழிப்பும் அடையப்பட்டுள்ளது. முட்கள் எதிரிகள் இல்லாத ஒரு ராஜ்யமும் கிடைத்துள்ளது. நீங்கள் என்னில் ஒரு அன்பான மனைவியை பெற்றீர்கள். நான் உங்களை பெற்றேன். அரசரே, இந்த தெய்வம் 3 உலகங்களிலும் சங்கமேஸ்வரர், இணைவை ஏற்படுத்தும் கடவுள் என்ற பெயரில் நன்கு அறியப்படுகிறது. இந்த தெய்வத்தின் மகத்துவத்தால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் லக்ஷ்மி தேவியுடனும் சிவனாரிடமும் இருந்து பிரிந்தது போல நம் பிரிவு ஒருபோதும் இருக்காது. மீண்டும் வணங்கிய பின்னர் அன்பின் இறைவனால் ஏற்பட்ட மிகுந்த உற்சாகத்தில் அவள் மீண்டும் ஒரு முறை கூறினாள், எனது மற்றொரு பிறவியில் கூட சுபாகு என் கணவராக இருக்கட்டும். பகவானே, நீங்கள் உண்மையிலேயே சங்கமேஸ்வரராக, அதாவது இணைப்பை ஏற்படுத்தும் இறைவனாக இருந்தால் உங்கள் தயவால்
பின்னர் அரசர் தனது மையல் நாயகியை மனதார கண்டார். அவர் அன்பின் கடவுள் அன்புகளால் பாதிக்கப்பட்டார், அதிர்ச்சி அடைந்தார். அவர் தனது விழிகளால் அவளை அருந்துவது போல கண்டார். பின்னர் அவர் நடுங்கும் விழிகளை கொண்ட அந்த பெண்மணியுடன் உரையாடினார். விசாலாட்சி, நீ என்னால் பெறப்பட்டாய். பிறவியிலேயே உன்னத குணங்களால் நிறைந்திருக்கிறாய். நீ நல்ல குணங்களாலும் மகிமையாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாய். என் பிறப்பின் பலன் அடைந்துவிட்டது. அதன் பிறகு பயந்து நடுங்கும் உதடுகளுடன் இருந்த தன் மையல் நாயகியின் கரத்தை பிடித்து தனது அந்த புறத்திற்குள் நுழைந்து, அதிர்ஷ்டவசமாக இப்பொழுது கந்தர்வ பாம்பு அரவ மையலின் கடவுள் என்னை கடித்து விட்டது என்று கூறினார். உலக இருப்பு முக்கியமற்றது என்று அவர் மனதில் எண்ணினார். அழகான பெண்ணே, அந்த அரசியாரின் துணையுடன் அவர் என் நகரத்தில் நீண்ட நேரம் வலம் வந்தார். இவ்வாறு மன்னர் தனது மையல் நாயகியை திரும்ப பெற்றார். அவருக்கு வாழ்க்கை கதையை கூறினார். அவர் நீண்ட காலமாக அவளுடன் இணைந்து ராஜ்யத்தை அனுபவித்தார். செல்வம் நிரந்தரமானது அல்ல என்பதை உணர்ந்த பின்னர் அவர் வேண்டுபவர்களுக்கு அதிக செல்வத்தை வழங்கினார். இது போன்ற ஒரு முன்னணி இல்லாத துறவின் காரணமாக 3 உலகங்களும் ஆச்சரியம் கொண்டன. நீண்ட காலம் ராஜ்யத்தை ஆண்ட பின்னர், மிகுந்த இன்பங்களை அனுபவித்த பின்னர், அந்த சிறந்த மன்னர் தனது மனைவியுடன் அந்த லிங்கத்தில் இணைந்தார். எனவே தேவி, அந்த தெய்வம் சங்கமேஸ்வரர் என்று நன்கு அறியப்பட்டது. ஒரு பக்தர் மிகுந்த பக்தியுடன் சங்கமேஸ்வர லிங்கத்தை தரிசித்தால் அவர் தனது மகன்கள், சகோதரர்கள், மனைவி மற்றும் பிறரிடமிருந்து ஒருபோதும் பிரிக்கப்பட மாட்டார். சங்கமேஸ்வர லிங்கத்தை தவறாமல் தரிசிப்பவர் 1000 ராஜசூய யாகங்களை விட அதிகமான பலனை பெறுகிறார். சங்கமேஸ்வரத்தை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் கங்கை, யமுனை மற்றும் நர்மதை மற்றும் சந்திரபாகா நதியில் புனித நீராடிய பலனை பெறுகிறார். ஸ்ராவண மாதத்தில் சங்கமேஸ்வர லிங்கத்தை தரிசித்தால் அவர் சந்தேகத்திற்கிடமின்றி கார்த்திக் சுவாமியின் சன்னதிக்கு யாத்திரை செய்த பலனை பெறுகிறார். சிறந்த முக அழகு கொண்டவளே, ஆஸ்வயுஜ மாதத்தில் ஆஸ்வின சங்கமேஸ்வர லிங்கத்தை ஒருவர் அன்போடு தரிசித்தால் அது 1000 வாஜபேய யாகங்களை செய்ததற்கு சமமாகும். கார்த்திகை மாதத்தில் அந்த சங்கமேஸ்வர லிங்கத்தை ஒருவர் தரிசித்தால் அது 1000 ராஜசூய யாகங்களை செய்ததற்கு சமமாகும். அசூயர்கள், அதில் எந்த ஐயமும் இல்லை. மழை காலத்தில் 4 மாத காலத்தில் சங்கமேஸ்வரரை தரிசிப்பவர் எனது உலகத்தை அடைகிறார். என் அன்பானவளே, அனைவராலும் மிகவும் விரும்பப்படுபவர். இவ்வாறு சங்கமேஸ்வர தேவரின் பாவங்களை அழிக்கும் சக்தி தேவி தமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து துர்தர்சேஸ்வரரின் கதையினை கேளுங்கள். 69ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.